திருமுழுக்கு யோவான் ஆலயம், கரையான் சாவடியிலிருந்து பிச்சைமணி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய இறைவசனங்கள் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 12, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் அருளும் கொடைகள் குறித்து நாம் அறிய வேண்டும். அவற்றை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே என் விருப்பம். நீங்கள் பிற இனத்தவராய் இருந்தபோது ஊமை சிலைகளின்பால் ஈர்க்கப்பட்டு தவறாக வழிநடத்தப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் ஆண்டவர் சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டார். தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்று எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. அருட்கொடைகள் பல உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. தொண்டுகள் பல உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.